சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க பல பேரோட கதைகள் நம்ம கேட்டு இன்ஸ்பயர் ஆயிருக்கும். அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த பீப்புள் வந்து தோல்வி அடையதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் இது ரெண்டுமே வந்து நம்ம வாழ்க்கையில் மாற்றி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் முன்னாடியே சொன்ன மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளும் எல்லாருக்கும் தெரியும், தோல்வி அடைஞ்சவங்களும் எல்லாருக்கும் தெரியும். பட் சக்ஸஸ்க்கான அந்த ப்ராசஸில் இருக்கவங்களையோ இல்லை தோல்விக்கான ப்ராசஸில் இருக்கவங்களையோ யாருக்குமே தெரிய வாய்ப்பில்லை. அப்படின்னு சொல்கிறது நான் கிடையாது. யாருன்னா டூ எபிக் ஷிட் அப்படிங்கிற இந்த புக்கை எழுதியிருக்க அங்கூர் வரிக்கோ அப்படிங்கிறவர் தான் சொல்கிறாரு. ஸோ ஒரு நாளைக்கு நம்ம காலையில் எழுந்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், எழுந்தோன்னே யாரோ ஒருத்தவங்க நம்ம பார்த்தோன்னே குட் மார்னிங் அப்படின்னு ஒரு ஃபுல் எனர்ஜியில் சொன்னாலே நம்ம நாள் வந்து பயங்கரமாக இருக்கும். பட் அதையும் தாண்டி எந்திரிச்ச உடனே ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சும் கொடுத்தா, ஸ்பீச்சுன்னு இல்லை, ஏதாவது ஒரு விஷயம், இன்னைக்கு ஒரு நாள் செம்மையாக இருக்க போகுது, நீ பார்க்குறதுலாம் செம்மையாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பயங்கரமான பூஸ்டாக இருக்காது. இந்த ஜோசியெல்லாம் சொல்ல, டெய்லி ஹோரோஸ்கோப்லாம் கிடையாது. பட் பாசிட்டிவான ஒரு சென்டென்ஸோட ஒரு டேயை ஸ்டார்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு பிடித்தமான விஷயம். அது கண்டிப்பாக ஒரு நாளில் வந்து ஒரு பயங்கரமான சேஞ்சை உண்டாக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா இந்த புக் உங்களுக்காக தான். டூ எபிக் ஷிட் அப்படிங்கிற இந்த புக்கை பற்றி அவரே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த புக்கு வந்து நீங்கள் சின்ன வயசுலலாம் அந்த புக் கிரிக்கெட்லாம் விளையாண்டுருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் விளையாண்டுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு இந்த புக்கு இப்போ நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த புக்கை அப்படியே நீங்கள் ஒரே நாளில் உட்காந்து 1 மணி நேரத்தில் உட்காந்து நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக படித்து முடிச்சிடலாம். ஆனால் இந்த புக்கோட எசன்ஸ் உங்கள் மைண்டில் ஏறணும். இந்த புக்கு வந்து உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு சேஞ்ச் ஆட் பண்ணும் அப்படின்னா அவங்க சொல்கிற மாதிரி டெய்லி ஏதாவது ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள். அந்த பேஜில் உங்கள் லைஃப்க்கு தேவையான ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அதை நீங்கள் படித்ததுக்கப்புறமா அந்த ரிமைண்டர் உங்களோட டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது அதோட இம்பாக்ட் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு, இந்த புக்ல சொல்லியிருக்க எந்த விஷயமே புதுசே கிடையாதுங்க, எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஆனா திடீர்னு யாரோ ஒருத்தங்க ஞாபகப்படுத்தினா செம்மையான ஒரு எஃபெக்ட் இருக்கும் இல்லையா, அதுக்காக மட்டுமே இந்த புத்தகம். நம்ம லைஃப்ல நம்ம சுத்தி இருக்கிற எல்லா விஷயமே எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம லைஃபை பயங்கர கம்ஃபர்டபுளா ஆக்கிறதுக்கு தான். நீங்க இங்கேருந்து அங்கே போகணுமா, கேப் வேணுமா, இதோ எனக்கு இங்கேருந்து புக் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து கேஷ் வந்து நீங்க போய் ஏடிஎம்ல போய் எடுக்கணும் அவசியம் இல்லை, கார்ட்லேயே பே பண்ணிக்கலாம், இல்லை ஜிபே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கோம். எதுக்கு இத்தனையும் அப்படின்னா நம்ம வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட லைஃப் நீங்கள் எப்போ அந்த அன்கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு போகிறீங்களோ அப்போ தான் ஆரம்பம் ஆகுது. ஸோ அதனால் இத்தனை விஷயங்கள் உங்களோட கம்ஃபர்ட்டுக்காக பயன்படுத்தியிருந்தாலுமே கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலுமே எப்போ நீங்கள் வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு ட்ராவல் ஆகிறதுக்கு தயாராகிறீங்களோ அப்போ தான் உங்களோட வாழ்க்கையே ஆரம்பமாகுது. 20களில் வாழ்க்கையில் செட்டில் ஆகிறத பற்றி யோசிக்கவே கூடாது. ஒருவேளை நீங்கள் வந்து 21, 22 வயசு இருக்கும்போது என்ஜினியர் ஆகணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஆரம்பிச்சிருக்கலாம். 24, 25 என்ஜினியரிங் வேணாம், எனக்கு வேறு எதுவும் ஒன்று பண்ணணும், ஆக்டிங் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். 26, 27 ஆகும்போது இல்லை எனக்கு எழுத்தாளராக மாறணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படலாம். 28, 29 எனக்கு பிஸ்னஸ் மேன் ஆகணும், ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும் ஆசைப்படுற அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இவங்க சொல்கிறபடி பார்த்தா 20கள் அப்படிங்கிறது உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய டைம். அதில் உங்கள் லைஃப்பில் இருக்க ஒவ்வொரு பாகத்தையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் மட்டும்தான் பண்ண போகிறீங்க. அது உங்களோட ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணக்கூடிய டைம் கிடையவே கிடையாது. செட்டில்மெண்ட்கான ஏஜும் கிடையாது. 30, 40 அதுகள்லாம் மட்டும்தான் உங்களோட லைஃப்பில். இந்த 20 வயசில் அந்த 20s to 30s இருக்குல்ல, அதுக்குள்ளே ஃபுல்லாக இதுவான்னு சொல்லி பயங்கரமான எக்ஸ்ப்ளோரேஷன்லாம் முடிச்சிருப்பீங்கல்ல. 30களில் அப்புறம் தான் நீங்கள் வந்து செட்டில் ஆகணும். நிறைய நேரங்களில் நமக்கு வந்து நிறைய ஐடியாஸ்லாம் வரணும். இதையும் பண்ணும், அதையும் பண்ணும், இப்படியும் பண்ணும், அப்படியும் பண்ணும், இதெல்லாமும் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிறைய ஐடியாஸ்லாம் வரும். ஆனால் நம்ம சின்ன வயசில் எப்படி நம்ம வீட்டில் வந்து ஏதோ ஒன்று சொன்னால் வேணாம் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்களோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்மக்கிட்ட பல பேர் வந்து இது ஒர்க் அவுட் ஆகாதியா, இது வெரி பேட் ஐடியா, அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக வந்து சொல்ல தான் போகிறாங்க. பட் அந்த மாதிரி ஒருத்தங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க உங்கள் ஐடியாவை அப்படிங்கன்னா ஒருவேளை அந்த ஐடியா பேடாக இருக்கலாம். அப்போது நீங்கள் என்ன மனசில் எடுத்துக்கணும் அப்படின்னா அவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணல, உங்களுடைய ஐடியாவை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. பட் முக்கால்வாசி நேரங்களில் நம்மளுடைய கெரியர் ஆகட்டும் இல்லை வந்து ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், நம்ம சொல்கிற விஷயத்தையோ இல்லை நம்ம கொடுக்குற ஒரு ஐடியாவையோ ஒருத்தங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நம்மளே ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிஜெக்ஷன் மோடுக்கு போகிறதுனால தான் நிறைய நேரங்களில் நமக்கு அந்த பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இருக்க மாட்டேங்குது. நான் ஒரு பெரிய ஆளாகணும்னு ஆசைப்படுறேன், இன்னார் ஆகணும்னு ஆசைப்படுறேன், இதெல்லாம் சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன், பட் இதெல்லாம் நான் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கு ஆக்சுவலி பார்த்த வேலிடான ரீசன்ஸ் ஒரு புக்கு போடுற அளவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் யாராக இருக்கீங்க, யாராக ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, இது ரெண்டுக்கும் இடப்பட்ட கேப்பில் இருக்கிறது வேறு எதுவுமே கிடையாது, உங்களுடைய எக்ஸ்கியூசஸ் மட்டுமே. எப்போ உங்களுடைய எக்ஸ்கியூசஸை தூக்கி போடுறீங்களோ அப்போ நீங்கள் யாராக இருக்கீங்கிறத தாண்டி நீங்கள் யாராக ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த நபரை ஆக முடியும். ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணலாமா, ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணலாமா, ஆப்ஷன் ஏல இந்த விஷயங்கள்லாம் இருக்குது, ஆப்ஷன் பியில் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்தது அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஈஸியஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா
ரெண்டையுமே சூஸ் பண்ணிக்கலாமே, காத்து வாக்கில் 2 காதல் இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய டூம்ஸ் டேவே எப்போ நடக்கும் அப்படின்னா, நம்மளால ஒரு சாய்ஸை பெட்டராக சூஸ் பண்ண முடியாமல் ஏவா பியா அப்படிங்கும்போது ஏவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் சூஸ் பண்ணுறதுலாம் நம்ம லைஃப்பில் பயங்கரமான அடியே விழும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் டெப்ட்ஸ், அதாவது பண கஷ்டம், கடன், இது வந்து நிறைய பேருக்கு இருக்கலாம். ஆனால் அதனால வந்து வாழ்க்கையில் தோற்றவங்களை விட இமோஷனல் டெத்ஸ், அதாவது இது ஆகணும்னு ஆசைப்பட்டேன், இதை சொல்லணும்னு நினச்சேன், இதை பண்ணணும்னு நினச்சேன், இது எதுவுமே பண்ணாமல் ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி தோற்றவங்க தான் வாழ்க்கையிலேயே அதிகம். அடிக்கடி நம்ம வீட்டில் ஒரு டயலாக் சொல்லி கேட்டிருப்போம், நாங்கள் போய் இப்படி சும்மா தலையை மட்டும் காமிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. நம்ம தலை ஒன்றும் அவ்வளோ அழகான தலையெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி என்னென்னா, நம்மளோட ஒருத்தங்களோட லைஃப்பில் இல்லை வந்து ஒருத்தங்களோட வீட்டில் இல்லை ஒருத்தங்களோட ஒரு மொமெண்ட்டை நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த இடத்துல அந்த அட்டெண்டன்ஸை தாண்டி எந்த அளவுக்கு நம்மளுடைய ப்ரெசன்ஸ் வந்து குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம போகிறதுனால வெளியே அவங்க நம்ம தலையை மட்டும் தான் பார்க்க போகிறாங்க அப்படின்னா, அந்த தலையை நம்ம இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்லையும் அவங்க பார்த்துக்கலாம். நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய டெசிஷன்ஸ் எடுப்போம். ஆனால் எந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், எந்த ஒரு டெசிஷனையும் நம்ம எப்போ வேணாலும் மாற்றிக்க முடியும். எந்த ஒரு டெசிஷனும் ரிவர்சிபிள் அப்படிங்கிற ஒரு தாட் நமக்கு வந்துட்டாலே நம்ம வந்து ஆக்சுவலி ப்ராப்பரான ஒரு டெசிஷன் எடுப்போம். ஏன்னா இதுதான் முடிவு, இதுதான் எண்ட் ஆஃப் த லைஃப் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுக்கும்போது அது கண்டிப்பாக நம்ம ஒரு பர்சனாக வந்து க்ரோ ஆகும்போது அதோடு அது வந்து ரெசனேட் ஆகணும், இல்லை அதே மாதிரி தான் அது இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. நீங்கள் டாக்டராகனு ஆசைப்பட்டிருக்கலாம், திடீர்னு உங்களுக்கு தோணுது இல்லை நான் ஒரு ப்ராப்பரான டாக்டராக இருக்க மாட்டேன், என்னோட தேடல் வேறு பக்கம் இருக்குது அப்படின்னா அந்த டெசிஷன் எப்படி மாற்றுறது? நான் தான் 10 வருஷம் எம்பிபிஎஸ் படிச்சேனே அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் 10 வருஷம் நீங்கள் அதுக்கு செலவழிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் இருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த முடிவை நீங்கள் அப்போ மாற்றி அந்த புது நபரை மாறுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. சம்டைம்ஸ் நம்ம பண்ணுற தப்பு நமக்கு தெரியும், ஐயோ இந்த இடத்துல நம்ம எதுவும் தப்பு பண்ணுறோம், அந்த இடத்துல எதுவும் தப்பு, நான் கோவப்படுற பாருங்க அது பயங்கர தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியலைசேஷன் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி, அந்த மாதிரி ஒரு தாட் வருது இல்லை, அதுவே ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். பட் எகெயின் அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டுமே தான். நம்ம கூட இருக்கிற நபரோ இல்லை நம்மளோ ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸை ஏதாவது ஒரு குறைய கண்டுபிடிச்சிட்டோம் நம்மளை பற்றி அப்படின்னா, அதை பற்றி இதை என் குறை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேனே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு ப்ராப்பரான ஆன்சர் கிடையாது. இதுதான் உன் குறைன்னு சொன்னேன், ஆனால் அதில் ஒர்க் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, இதுதான் உங்ககிட்ட இருக்க தவறு உன்னால வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சுது, பட் அதில் நீ ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வருது, இங்கே ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும், என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியல, பயங்கர கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா டக்குன்னு டாப் ஆஃப் த மைண்ட் உங்களுக்கு என்ன முடிவு வருது? இந்த மின்னலை படத்தில் சொன்ன மாதிரி கண்ணு முன்னு என்ன தெரியுது, இது மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள், உங்களோட சொசைட்டி, இவங்க எல்லாரோடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியும். அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நிஜமாகவே உங்களுக்கு அந்த முடிவு ஓகேவா அப்படிங்கிறது தீர்மானிச்சுட்டு ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா பெட்டரான டெசிஷன்ஸ் இருக்கும். ஏன்னா நமக்கு சோஷியல் கண்டிஷனிங் ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறனால இமீடியட்டாக நம்ம மைண்ட் கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் காலங்காலமாக நமக்கு சொன்ன விஷயம் தான். ஆனால் மனசார நம்ம எடுக்கிற முடிவு தான் கண்டிப்பாக நம்ம லைஃப்பை பர்சனலி ஷேப் பண்ண முடியும். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சரியான டைம் எப்போன்னு தெரியுமா? உங்களுக்கு 18 வயசு ஆயிருக்கும் போது. செகண்ட் பெஸ்ட் டைம் என்ன எப்போன்னு தெரியுமா? இப்போ இந்த மொமெண்ட். உங்கள் வாழ்க்கையில் 3 ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று உங்களுடைய நேரத்தோடு உங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப். ஏன்னா எனக்கு ஈவினிங் சில் பண்ணலாமா அப்படின்னா எவ்வளோ நேரம் சில் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, எல்லாமே லைஃப்பில் பிளான் பண்ணபடி நடக்காது. பட் நிறைய நேரங்களில் இதை மட்டுமே ஒரு காரணமாக வச்சு நம்மளுடைய நேரத்தை பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. நம்மளோட காஸ்ட் எவ்வளோ, 1 மணி நேரத்துக்கு என்னுடைய காஸ்ட் எவ்வளோ, பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் ப்ரொஃபஷனலும் ஒருத்தவங்களை மீட் பண்ணுறோம், இல்லை வந்து ஆஃபீஸில் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய 1 மணி நேரத்துடைய காசு என்ன, அது நம்ம யார் கூட ஸ்பெண்ட் பண்ணுறோம், அது ப்ராப்பராக தான் பண்ணுறோமா. அடுத்தது ரிலேஷன்ஷிப் வித் மணி. சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சின்ன வயசுல நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட். அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ பண்ணணும் கரெக்டாக அப்படின்னு பார்த்தா 18 வயசில் ஆரம்பிக்கணும். ஒருவேளை நீங்கள் 18 வயசில் ஆரம்பிக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் பெஸ்ட் டைம் இஸ் நவ். 3வது ரிலேஷன்ஷிப் வித் யுவர் செல்ஃப், அதாவது உங்களோட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துக்கு நீங்கள் ஏதாவது பெருசாக பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, இல்லை உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சூப்பராக பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறது. அடுத்ததா ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பட் நம்ம ஹாப்பியாக இருந்தால் கண்டிப்பாக எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் நம்ம சந்தோஷமாக தான் இருப்போம். அதையும் தாண்டி யாரோ ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? அதை ஃபர்கிவ் பண்ணிடுறது தான். ஏன்னா அவங்க கஷ்டப்படுறது ஒரு தடவையாக தான் இருக்கும். ஆனால் அதை பற்றி யோசிச்சு அவங்க மேலே ஏதாவது ஒரு கோவம் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் அது 10 டைம்ஸாக 100 டைம்ஸாக நம்மளை ஹர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம், அது சோஷியல் மீடியா இருக்கிற இந்த காலகட்டத்தில் என்னென்னா
நிறைய பேர் நம்ம ஆர்கியூமெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு கமெண்ட்டை பார்த்தா இதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய பதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டுமே வந்து இன்புட் போட தான் அது வந்து வளரும். இந்த கெமிக்கல் மாதிரி தான் போட தான் அது பயங்கரமான ஒரு ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லா ஆர்கியூமெண்ட்டுக்கும் நம்மளோட ரியாக்ஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில ஆர்கியூமெண்ட்டுக்கு நீங்கள் சைலண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னாலே அது கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் ஏன் இப்போ தனித்தனியாக என்னென்னமோ விஷயங்கள்லாம் பேசினேமா ஒய் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, டூ எபிக் ஷிட் அப்படிங்கிற இந்த புக்கில் முன்னாடி சொன்ன மாதிரி புக் கிரிக்கெட் நீங்கள் விளையாடுற மாதிரி ஏதாவது ஒரு பேஜ் எடுத்தீங்க அப்படின்னா இப்படி தான் திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம் லைஃப்பை பற்றியோ ரிலேஷன்ஷிப் பற்றியோ சக்ஸஸை பற்றியோ ஃபெயிலியர் பற்றியோ இல்லை வந்து மணியை பற்றியோ இந்த மாதிரி டக்குன்னு நீங்கள் வந்து ஒரு விஷயம் பார்ப்பீங்க. அதை பார்த்தோன்னே அப்படிங்கிற மாதிரி நரம்பு பொட்டைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அப்படிங்கிறனால இந்த புக்கு உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த புக்கான லிங்க் கீழே இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கி படிச்சுக்கலாம். ஈஸி, யார் வேணாலும் படிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் இது 1 மணி நேரத்துலேயே படித்து முடிக்கலாம். பட் முடிக்காதீங்க, அப்பப்போ தோணும் போதெல்லாம் எடுத்து படிங்க. யாருமே கோவம் இருக்க டபக்குன்னு புக் எடுங்க, எடுத்து டக்குன்னு அந்த புக்கில் இருக்க ஏதாவது ஒரு விஷயத்தை படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். RJ Ananthi ஆகிய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மெட்லிங் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி த புக் ஷோவே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மெட்லிங் ஃபாலோ பண்ணலாம். இவரும் தான் என்னன்னா அங்கூர் வரிக்கோ அப்படிங்கிற இவரும் வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவாக இருக்காரு. அவர் வந்து பேக் டு பேக் ட்வீட்ஸாக போட்ட விஷயங்கள் தான் இந்த புக்காக வந்து கன்வெர்ட் ஆயிருக்கு. செல்ஃப் ஹெல்ப் புக்கு வந்து எல்லா புக்கும் ஹெல்ப் பண்ணுமானா பண்ணும். கரெக்டாக உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் திடீர்னு ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அந்த மாதிரி பல புக்ஸ் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா குட் ரீட்ஸில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதே மாதிரி த புக் ஷோலையும் நிறைய புக்ஸ் நாங்கள் வந்து ஆல்ரெடி சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான பிளேலிஸ்ட்டும் இருக்குது, அதையும் நீங்கள் போய் செக் பண்ணலாம். அண்ட் மறக்காமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா குட் ரீட்ஸில் நீங்கள் வந்து இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி வேறு ஏதாவது புக் ஆனந்தி கண்டிப்பாக படிச்சே ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா rjananthi@thebookshop.in அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் அனுப்பலாம். அல்லது இந்த வீடியோ கீழே கூட கமெண்ட் பண்ணலாம், பார்த்து மற்றவங்களும் படிப்பாங்க இல்லையா. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது சஜஷனோ ஃபீட்பேக்கோ இல்லை வந்து கேள்விகளோ இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. அதை நான் சாட்டே இல்லை, அதை படித்து உங்களுக்கு சொல்லுவேன். இந்த மாதிரியான மோட்டிவேஷனில் ஏன் நம்ம ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே கேட்கக்கூடாது, இது எதுக்கு உட்காந்து நான் வீடியோ பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான த புக் ஷோவுடைய பல புக் ரிவ்யூஸ் அண்ட் எல்லா விஷயங்களும் வந்து பாட்காஸ்ட்டாக எக்ஸ்க்ளூசிவாக ஸ்பாட்டிஃபைல இருக்குது. அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது, கிளிக் பண்ணி கேட்கலாம். பாய்.